இந்த மினாக்சிடைல எப்படி சூஸ் பண்றது, நான் என்ன பர்சனலா பிராண்ட் யூஸ் பண்றேன், ப்ராடக்ட் சஜஷன் கொடுங்க, இதை எனக்கு கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா ஹேர் லாஸ் ஆகுது, நான் ஏன் அந்த மினாக்சிடைலோட பிராண்டை ரிவீல் பண்ணவே மாட்டேன்றேன், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் யுகநாதன், ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். என்னோட வீடியோஸில் நான் இப்படி இருந்த ஹேரை நான் சர்ஜிக்கல் வேலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதை போய் பார்க்கலன்னா காட்டுறேன், செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது யுகாவை ஹேர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீரீஸ். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நாலேஜாக என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்கேஸ் உங்களுக்கு ஹேர் லாஸ் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுங்க. ஹேர் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மினாக்சிடைல கேள்விப்படாத நபர்களே இருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இந்த மினாக்சிடைல்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வேசோ டைலேட்டர், அதாவது இது ஸ்கேல்புக்கு அடியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை விரிவடைவு செய்யும். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம முடிக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருக்கும். அப்போது நமக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா இருந்தால் அதை தள்ளி போட உதவுது. இது ஒரு பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை ஒரு சைடு எஃபெக்டாக முடி வளர்றதை பார்த்ததுக்கு அப்புறம் 40 வருஷமாகவே ஹேர் லாஸுக்கு சீரமாக இதை ட்ராபிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரமில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ நம்ம தலையில் அதை நம்ம போடும் பொழுது நம்ம தலையில இருக்கக்கூடிய ஒரு என்சைம்னால தான் இது ஆக்டிவேட்டே ஆகுது. இதை பத்தி சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா மேல காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இது ஒரு மெடிசன் அப்படின்றதுனால தான் அந்த வீடியோல சயின்டிபிக் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எதனால இந்த மினாக்சிடைல ஹேர் லாஸ் பேஷனுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க? ஃபர்ஸ்ட், நமக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியானா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கே இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் பை ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகி டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான், சிம்பிளா சொல்லணும்னா டிஹெச்டியா கன்வெர்ட் ஆகும். அந்த டிஹெச்டி சில பேருக்கு தலையில இருக்கக்கூடிய ஹேர் கூட சென்சிட்டிவா ஆயிடும். அதை நம்ம போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மினாக்சிடைல் டாக்டர்ஸ் யூஸ்வலா பிரிஸ்கிரைப் பண்றது உண்டு. இது என்ன நமக்கு பண்ணுதுன்றது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, முடிக்கு ஒரு 3 ஸ்டேஜ் தான் இருக்கு: ஆனஜன், கேட்டஜன், டீலஜன். இது வளரும் தருவாயில இருக்கிற முடிய அதிக நாளுக்கு கொண்டு போகும். அதனால growth ஸ்டேஜ்லயே ரொம்ப நாள் வச்சுக்கும். அப்படின்றதுனால நமக்கு அந்த ஜெனட்டிக் ஹேர் லாஸை தள்ளி போட வைக்குது. இவ்வளவுதான் அந்த சிம்பிள் கான்செப்ட். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மினாக்சிடைல் எனக்கு யூஸ் பண்றேன், பட் ரிசல்ட்டே இல்லை, நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் ஏன் தெரியுமா அதை பத்தி ரிவீலே பண்ணவே இல்லை. இப்போ இங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மினாக்சிடைல் எல்லாமே வேற கம்பெனி, கிட்டத்தட்ட 7 கம்பெனி நான் பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல இந்த ஃபர்ஸ்ட் பிராண்ட் மட்டும் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணதுதான். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அதனாலதான் இந்த வீடியோ. இந்த மினாக்சிடைல் ஒரு ஜென்ரிக் மெடிசன், அதாவது யார் வேணும்னாலும் அவங்க ஒரு மெடிக்கல் ஃபார்மா கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நேம்ல ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாமே ஒரே மாதிரியான விலையா, இல்லை எல்லாம் ஒரே மாதிரியா ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ அடிப்படையான கோர் பார்த்தீங்கன்னா மினாக்சிடைல் அப்படின்ற அந்த மெடிசன் காமன் தான். பட் இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் ஆல்கஹால் பேஸ்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பிராண்ட் யூஸ் பண்ணேன். அதில் நான் ஆல்கஹால், ஆனால் ரொம்ப நேரம் ஈரமாகவே இருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்க முடியை ரொம்ப டெக்ஸ்டர், அதாவது ரொம்ப ஸ்மூத்தாவே வச்சுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமனா ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கு. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன். பட் ஒவ்வொரு பிராண்டும் ஒரு காஸ்ட்ல இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்றத பாருங்க. இல்லை எனக்கு இது அஃபோர்டபுளா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களே வேற ஒரு பிராண்டும் சஜஷன் சொல்லுவாங்க. அதனால தான் நான் என்னோட வீடியோவில் இதை பற்றி சொல்றது கிடையாது. முக்கியமாக ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சரா நான் எதுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா, இப்போது இதில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எது சூட் ஆச்சோ என்னோட டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை நான் ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் இதை பற்றி தெரியாமல் இதை பற்றி நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு மெடிசன். அதனால ஓவர் த கவுண்டர் போய் வாங்கி யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே கன்சர்னுக்காக தான் என்னோட பர்சனல் பிராண்டை ரிவீல் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த மெடிசனையும் என்டாஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. ஸோ இந்த மினாக்சிடைல யாரெல்லாம் நிஜமாவே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் தாங்க. ஒன்று, உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா இருக்கணும். அதில் நீங்கள் ஃபீமேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம்.
இந்த பால்னஸுக்கான கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இல்ல உங்களுக்கு ஏதாவது டிசீஸ்னாலேயோ இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்னாலேயோ உங்களுக்கு ஹேர் தின்னிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற பிராக்டிசஸ்ல இருக்கு. யாரெல்லாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் இல்ல ஹேர் ஃபால் தான் இருக்கு அப்படின்னா இதுல நீங்க வரக்கூடாது. செகண்ட், பேட்சா இருக்கக்கூடிய அரேட்டா அலபீஷியான்னு சொல்லுவாங்க, புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 18 ஆர் டீனேஜரா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க பிசிஷியன் இதை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து டாக்டர் அபிராமி மேம் கூட பண்ண பாட்காஸ்ட்லயுமே இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னும் அந்த பாட்காஸ்ட் பார்க்கலன்னா கார்ட் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீட் பண்ற மதர் ஆர் பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து ஸோ இந்த ட்ரக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கன்சர்னா வச்சுக்கிட்டு நீங்க வேணுமா வேண்டாமான்றது நீங்க டிசைட் பண்ணக்கூடாது, உங்க டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வர கொஸ்டின் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இதை வாழ்நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணணுமா, இதை எப்படி ஸ்டாப் பண்றது, அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய சைடு எஃபெக்டை எப்படி கம்மி பண்றது, நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ண போறேன், இப்படி எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா. அதனால என்னோட டிஹெச்டி கன்வர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றதுக்கு நான் ஓரல் ட்ரக் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரொலாங் த பீரியட் நான் மினாக்சிடைல்ல இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல எனக்கு எது சூட் ஆகுதோ அதை நான் ஸ்டிக் பண்ணிப்பேன். ரெண்டாவது, இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாத நபர்களுக்கு உங்களுக்கு ஜெனட்டிக் ஹேர் லாஸ் இருக்கா அப்படின்றத கன்சர்னா பார்த்துக்கோங்க. நார்மலான வேற டிசார்டருக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸோ 2 டைம்ஸ்லேருந்து 1 டைம் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வீக்லி 2 வைஸ், வீக்லி 3 வைஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டவுன் ஸ்கேல் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அது ஓவர் த இயர் எடுக்கும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து இதை போட்ட உடனே முடி கொட்டுது அதிகமாக, இப்போதான் என் ஸ்கேல்பே விசிபிள் ஆகுதுன்னு சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது போட்டதுக்கு அப்புறம் டீலஜன் அதாவது விழும் தருவாயில இருக்க முடி எல்லாத்தையும் சீக்கிரமா புஷ் பண்ணி வளரும் தருவாய்க்கு ஷிஃப்ட் ஆகும். அதனாலதான் அதிகமான ஹேர் லாஸை நம்ம நோட்டீஸ் பண்றோம். இதை பத்தியும் நான் ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே காட்டுறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை மாதிரியான சிம்டம்ஸை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு பயந்து ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் ஹேர் லாஸு கண்டிப்பாக இருக்கும். ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மினாக்சிடைல் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் அதாவது ஒரு விதமான ஃப்ளேக்கிங் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் யூஸ்வலாக கீட்டோகோனசால் ப்ராப்பர்ட்டியை கொண்ட ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கொடுப்பாங்க. ஸோ அதை ஒன்ஸ் இன் டே ஆர் 2 வைஸ் இன் அ வீக் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது மினிமல் ஆகும். ஓவர் த பீரியட் டேண்ட்ரஃப் கம்மி ஆகிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 3.5 years to 4 years நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் நோட்டீஸ் பண்ணது டேண்ட்ரஃப் அதிகமாக ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வின்டர் சீசனில் வரும். ஈவன் தோ நான் ஆன்டி டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணலாலும் எனக்கு டேண்ட்ரஃப் பெருசாக எதுவும் இல்லை. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பர்சனலாக டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னன்னா 1-on-1 கால் சர்வீஸ். இதில் வாய்ஸோ இல்லைனா வீடியோ கால் கூட நான் இதில் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். அதில் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, டாக்டர் எப்படி சூஸ் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஹேர் லாஸா இல்லை ஹேர் ஃபாலாக இருக்கலாம் அப்படின்னு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் நான் அதில் சொல்ல போகிறேன். இதில் வேறு எந்த விதமான ப்ராடக்ட் ப்ரமோஷனோ இல்லைனா ப்ராடக்ட் சஜஷனோ இருக்க போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு ஃபுட் டெம்ப்ளேட் மட்டும் ஷேர் பண்ணிடுவேன் எண்ட் ஆஃப் த காலில். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நம்ம அதுலேருந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ரோ நீங்கள் மினாக்சிடைலை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு மினாக்சிடைலே தேவையில்லை, ஏதாவது ஹேர் சீரம் சஜஷன் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால் அப்பையும் ப்ராடக்ட் சஜஷன் நான் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்ன மாதிரியான ஹேர் சீரம் நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 month முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரம். அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சீரம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு எவ்வளோ என்கேஜ்மெண்ட் வருதுன்றதை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ உங்கள் கோர் ஹேர் லாஸுக்கான ரீசனை ஃபைன் பண்ணுங்க. டாக்டர் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு மெடிசனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர் சொல்றதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ யாரும் கொடுத்தது கிடையாதுன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோக்காக யுகா வைப்ஸை ஃபாலோ பண்ணிட மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ரோஜா.